ஆல் வயலண்ட் men. நம்ம ரத்தத்திலேயே வயலன்ஸ் இருக்கு. 18 மாத குழந்தைய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் துன்புறுத்தி சிகரெட்டை வச்சு இது பண்ணி ஆணியை வச்சு கால் இருக்குல்ல காப்ஸ் இருக்குல்ல சதைப்பகுதி அதில் சொருகி அந்த பக்கம் எடுத்திருக்காங்க. நியூஸில் இருக்குது. எவ்வளோ கொடூரமான ஒரு ராணுவ வீரர்கள் இருப்பாங்கன்னு வச்சு பாருங்க ப்ரோ. இதை பற்றி பேசிகிட்டு இருக்க இலங்கையில் நமக்கு பண்ணதுன்னு நமக்கு நடக்காத விஷயமா ப்ரோ? நமக்கு நடக்கிற போது நமக்கு சின்ன குழந்தையாக இருந்திருப்போம், நமக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. மேபி நியூஸில் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், பட் நமக்கு அந்த அளவுக்கு கான்சியஸ் இருக்காது. நம்ம குழந்தையாக இருந்திருப்போம், நான் குழந்தையாக தான் இருந்தேன், ஸோ எனக்கு அது தெரியலை. பட் இந்த டைமிங்கில் பார்க்கும்போது இப்போ இஸ்ரேல் குழந்தையாக இருந்தா என்ன, யூத குழந்தையாக இருந்தானே, பிராமண குழந்தையாக இருந்தானே, தமிழ் குழந்தையாக இருந்தானே, தெலுங்கு குழந்தையாக இருந்தானே, எல்லாம் குழந்தைகள். ஸோ ஒரு குழந்தைய கூட இவங்க அச்சுறுத்தி இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த போரை நம்ம பற்றி புரிஞ்சுக்கணும். பெட்ரோல், அந்த வணிகம், ஒட்டுமொத்த உலகமும் ஒரு வணிகத்தை வச்சு தான் மையப்படுத்தி இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவன் அணுகாயுதம் வச்சுருக்கான் இல்லை அப்படின்றதெல்லாம் அடுத்து, இது உங்களுக்கு கண் துடைக்கிறதுக்காக. பட் சதாம் ஹுசேனை பிடிச்சாங்க, அவர் அதை வச்சிருக்காருன்னு சொன்னாங்க, அங்கே ஒன்றுமே கிடைக்கலையே. அப்பயும் உங்களுக்கு அறிவு இல்லையே. திருப்பி அதே மாதிரி தான் இப்போ ஈரான் உள்ள போய் சண்டை போகிறாங்க. ஈரானை போய் காப்பாற்றுங்க, ஈரான் அதிபரை காப்பாற்றுங்கன்னு சொல்லலை. 2 பேருமே திருட்டு போயிடுறதான். 2 பேருமே ஒவ்வொரு விதமான வணிக கூட்டம் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக இலங்கையில் உடைய கடற்பகுதியில் 3 ட்ரில்லியன் நினைக்கிறேன், 3 ட்ரில்லியன் அளவுக்கு எண்ணெய் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. பல பில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இருக்குல்ல, அதுக்கான எசன்ஸ் முக்கியமான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்த சும்மா விடுவானா? சைனாக்காரன் ஆல்ரெடி இந்த ஸ்ரீலங்காவை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணியிருக்கான். நம்ம கச்சத்தீவு மீனவர்களுக்கே இன்னும் பஞ்சாயத்தை முடிக்கல, அவன் இலங்கையவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு? சீனர்கள் தமிழ் மிகப்பெரிய அளவில் கற்றுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டு வினோதங்கள்லாம் தமிழ்நாட்டு பசங்களை குறி வச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை நாள் நடக்காதது எங்கேயோ அத்தி பூர்த்த மாதிரி என்னைக்காவது நடக்கிறது இப்போ அடிக்கடி நீங்கள் நியூஸில் பார்க்கலாமே. வெளிநாட்டில் ஜெர்மனியாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கேயோ இருந்துட்டு திடீர்னு தமிழ் பெண்களை தேடி வந்து, அதுவும் கிராமத்து பசங்களை தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்களே. இதெல்லாம் சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? சரி, சீனாக்காரங்க காலேஜில் தமிழ் கற்றுக்கிறதுக்கு ஃபண்டு பண்ணுறான். நம்ம ஊரில் தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல் போய் பாருங்கள், கூரை ஒடிஞ்சு விழுந்துட்டுருக்கோம். சோத்தில் பாருங்கள் பாய்சன் ஆகி, இப்போ ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் வளர்க்குற முக்கியம் தமிழ்நாடு, அந்த நாட்டிலே தமிழுக்கு வாழ்வாதாரம் இல்லை. சீனாக்காரன் தமிழ்லேயே வெனமுண்டு படுத்துட்டு ஃபீஸ் கொடுக்குறேன்றான், அதாவது ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி பண்ணுறேன்றான், தமிழ் படின்னு சொல்கிறான் கட்டாயமாக. அவனுக்கு தமிழ் படிக்கிறதுல என்ன கட்டாயம்? ஒருவேளை நாமெல்லாம் தமிழர்கள் அழிஞ்சு போய் அவன் தமிழெல்லாம் மாற போகிறானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே அவன் வரப்போகிறான். கடைசி உலகப்போர் பார்த்துருப்பீங்க, அதில் வந்தவங்க யார்? சீனாக்காரங்க தான். அந்த ஃப்ளாகை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். உள்ளே வந்து என்ன பண்ணுவானுங்க? சவுத் இந்தியா, நல்லா நோட் பண்ணுங்கள், சவுத் இந்தியா சதன் ப்ராஃபிட் கூட பிரதமராக நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு நாசரை நியமிப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவனுங்களாம் இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? இவனுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை மறைமுகமாக கடத்தணும், எல்லாருக்கும் அவங்க ஆட்களுக்கு மெசேஜ் கடத்தணும். இவனுடைய பிலீஃப் என்னென்னா, நடக்க போகிறத முன்னாடியே சொன்னால் அவங்க கடவுள் அவங்க மன்னிச்சுருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கெத்து, ஒன்றுமே நடக்காமல் ஒன்றுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. ஏன் சாகிறோம், எதுக்கு சாகிறோம்னு அவன்கிட்ட சொல்கிறோம். நீ இதுக்காக தான்டா சாக போகிறோன்னு நாங்கள் முன்னாடியே சொல்கிறோம். உங்கள் ஊரில் இருக்க நீ யாரை கொண்டாடுறியோ, யாரை தலைவன் சொல்கிறியோ, அவனை வச்சே நாங்கள் படம் எடுக்கிறோம். அவனை அந்த உனக்கு சவகுழி தோணுன படத்தையே நீ ஃபண்டு பண்ணி நீ பாலாபிஷேகம் பண்ணி பார்க்குற அப்படின்னா அவனுக்கு அது ஒரு டோபமைன் தானே, அவனுக்கு ஒரு 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 ஜாலியாக தானே இருக்கும். ஸோ இதை அவன் பண்ணுறான். நான் தான் சொல்ல சாடிஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அவன் ஒரு சைக்கோ பயலுக, ஆட்டிசம் குழந்தைகள். ஸோ மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அவையெல்லாம். ஸோ இதுதான் திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது. உலகத்தில் தடை செய்ய வேண்டிய ஒன்றுனா அது போராக தான் இருக்கணும். குமரிக்கண்டம் அழியும் போதும் இப்படி தான் அழிஞ்சிச்சு. இவனுங்க நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு எந்தெந்த எல்லைக்கு வேணால் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இனக்கலப்பு அதிகமாக பண்ணி மனித ட்ரைப்ஸ் இனம், அதாவது பூர்வீக மனிதர்கள் இனத்தை ரொம்ப கலந்து அவங்க நாக இனத்தை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு மனிதன் கலப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னு தான் அழிவே நடந்துச்சு. அங்கே இருக்க விஞ்ஞானம் எல்லாம் குமரிக்கண்ட கடல் கீழே கிடக்கு. இதை பற்றி தான் ஒரிசா பாலு தெளிவாக சொன்னாப்புல. ஸோ அவர் இப்போ இல்லை, ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ரகசியம் அளவுக்கு டச் பண்ணிட்டாப்புல. ஸோ அவரே சொன்னார் ஒரு வீடியோவில், எனக்கு வந்து ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி கொடுத்தாங்க, அந்த மெடிசன் மூலியமாக தான் எனக்கு, அதுவும் வாயில் ரகசியம் கடத்தின வாய்க்கே கேன்சரை கொடுத்துட்டாங்க. புரியுதா? ரொம்ப டேஞ்சரான குரூப்பு. ஏன் நான் தமிழ் தேசியவாதிகளை ரொம்ப டேஞ்சரான குரூப்னு சொல்கிறேன்? ஆசிவ கும்பல்லாம் ஏன் டேஞ்சரான? இப்போ பார்க்குறதுக்கு சாந்த சுரிப்பியாக இருக்காங்க, தமிழுக்காக எவ்வளோ பேசுகிறாங்க, அவங்களே ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உண்மையை புரிஞ்சனால சொல்கிறேன். முத்துக்குமாருக்கு நடந்தது, ஜவஹர் தானே, ஜவஹர் கண்டி நாயக்கர் ஆவணப்படம் எடுத்தது, அவருக்கு நடந்தது.
நம்ம இவன் உண்மையும் ஆராய்க நம்மளுடைய அந்த பையன் யூதாகரன், அந்த பையனுக்கு நடந்தது. எவன்லாம் அவனுடைய ஆணி வேற பிடிச்சானோ அவன் எல்லாமே மர்மமான முறையில் இறந்துருக்கான். அந்த ஆணி வேற பிடிச்ச நபர் உருவாக்குன அந்த எம்பையர் இருக்குல்ல, அவர் உருவாக்குன ரகசியங்களை எவெல்லாம் எடுத்து பேசினானோ அவெல்லாம் கொடியில் லைம் லைட்டில் இருக்கான். ஒரு சில பேர் டிசிபி பாண்டியன், சீமான், பாரிசாலன், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கானே மன்னர் மன்னன், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கானே முக்கியமான ஆளுங்க. எலிமினேட்டை பற்றி பேசினா அந்த ஆள் மண்டைக்கு பாப்பில் ஹீலர் பாஸ்கர் இவனுங்கள்லாம் எடுத்தது எங்கேருந்து எடுத்தாங்க? ரூட் பே தேடி எடுத்தவங்க. தமிழ் தேசியவாதிகள் எங்கே ரூட் பே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முத்துக்குமார்ட்ட இருந்து, ஜவஹர்கிட்ட இருந்து ஒரு சில அறிவார்ந்த எலிமினாட்டி சப்டிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டது யாரு? தெலுங்கு விஜயநகரம் பேரரசை பற்றி புரிஞ்சுக்கிட்டது யாரு அப்படின்னா இவங்க பாரிசாலன். இவங்கெல்லாம் இன்னும் யூதாகரன்ட்ட இருந்து எடுத்தவங்க தான் எலிமினாட்டி தேடி பேசுகிறவங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து கக்கிட்டு இருந்த நாயை இங்கே இருக்குடா விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சாத்தவனியர்களை அப்போவே ரூட்வேயை மேலோட்டமாக தொட்டது யாருன்னா யூதாகரன். இப்போ கடைசி அதை பற்றி பேசிகிட்டு இருக்குது யாருன்னா நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதை சொல்கிறதுக்கு நான் எந்த இடத்துலையும் யோசிக்கலை, ஓப்பனாகவே சொல்கிறேன். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கலாம், பட் அதுக்கெல்லாம் யோசிச்சது கிடையாது. நம்ம தெளிவாக இருப்போம், நம்ம பாதை ரொம்ப கிளியராக இருக்குது. எந்த நாதாரி பயிலையும் உள்ள அண்டாவிட மாட்டேன், ஊடு மண்டையிலே போட்டு அனுப்பி விட்டுருவேன். அதாவது இன்னசென்ட்டாக இருக்கலாம், நானும் ஒரு கிரிமினல், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நானும் ஒரு கிரிமினல். என் மைண்டே ரெட்டை மைண்டு. நான் ஒரு பக்கம் டெபிள் மைண்டாக யோசிப்பேன், ஒரு பக்கம் பாசிட்டிவ் மைண்டாக யோசிப்பேன். ஒரு நாதாரி பையன் எப்படி யோசிப்பான்ற அளவுக்கு என்னால் யோசிக்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பேன். அதனால் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஏன்டா டேய் நீ கேவலமான வேலை செஞ்சு இவ்வளோ பெரிய எம்பையரை உருவாக்குன, நீயே இவ்வளோ வாய் பேசும்போது இதெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிற ரூட்வேலேருந்து கீழே இருந்து மேலே எழுந்திக்கிறேன், நான் யோசிக்கலை பேசலை அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே கூடாது. இந்த இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்த பற்றி இதோட வேல்யூ புரியாமலாம் நான் பேசலை. பார்க்கலாம் நீ என்ன போடுங்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ரூட்வேக்கு அதிக வலு சேருங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட முன்னோர்களுக்கு வலிமை சேருங்க, குலதெய்வங்களுக்கு வலிமை சேருங்க. அது என்ன பாதுகாக்கும். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தேடி போங்க, அந்த குலதெய்வம் உங்களையும் பாதுகாக்கும், என்னையும் பாதுகாக்கும். ஸோ இந்த குலதெய்வமும் நம்ம முன்னோர்கள் எண்ணலைகள் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும், வேறு எந்த ஒன்றும் பண்ண முடியாது. கான் சார்ல கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு எந்த கணக்கையும் கணிக்க முடியும். அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். Who is this guy?